இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது துரை வந்து தமிழை தூக்கி கார் டிக்கிக்குள்ளே வச்சாங்கல்ல, அதே மாதிரி வந்து நம்ம ஆதி போய் துறையை தூக்கி கார் டிக்கிக்குள்ளேயே வச்சுட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தானே வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்துட்டு போகிறாங்கல்ல, அதுலேருந்து தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க, அத்தை உங்கள் பிள்ளை தான் துறையை தூக்கி ஏதோ பண்ணிட்டாரு, ஒழுங்காக கேட்டு சொல்லுங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்வேதா சொல்கிறாங்க. என்ன லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, அவன் எதுக்கு பண்ண போகிறான், அவனுக்கும் துறைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத, ஒழுங்காக போய் வேற எங்கேயாவது இருப்பான், போய் தேடுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாரதா போயிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம இவர் ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து நக்கலை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் வந்து ஸ்வேதாவும் நம்ம அறிவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பா கண்டிப்பாக வந்து மாமா தான் இப்போ ஏதோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கும் அவன் மேலே சந்தேகமாக இருக்குது, ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான், பிறதுக்கு போலீஸை கூப்பிட்டு வந்து நாடகமாக ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேருக்கு டவுட் வந்துடுது. சரி, இனிமேல் இங்கே நின்றுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் காரியம் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி துறையை வந்து நம்ம தான் அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லா பழியும் நம்ம மேலே தான் விழுவும், சொல்லவே வேண்டாம். ஆதி வந்து நம்ம மேலே எல்லா பழியும் போட்டு அவன் நைஸாக எஸ்கேப் ஆயிடுவான். வா உடனே நம்ம போய் வந்து தேடியே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஆதி வராரு. மாமா ஒழுங்காக சொல்லுங்கள் மாமா, துறை எங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா கேட்குறாங்க. யாருக்கு தெரியும், எனக்கு எப்படி தெரியும், அவன் நேரம் எங்கே இருக்கானோ, எந்த கார்டிக்குள்ளே இருக்கானோ, எங்கே போயிட்டானோ யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு உடனே டவுட் வந்துடுது. கண்டிப்பாக வந்து துறை வந்து கார்டிக்குள்ளே தான் கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு குழு கிடச்சிருது. உடனே வெளியில் விறுவிறுன்னு போய் தேட போகிறாங்க. வெளியே போய் பார்த்தா நிறைய காராக நின்றுக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கு ஷாக் ஆகிடுது. அப்பா என்னப்பா இத்தனை கார் இருக்குது, இதில் நம்ம போய் எப்படிப்பா தேடுறது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்வேதா சொல்கிறாங்க. உடனே நம்ம அறிவு வந்து சொல்கிறாரு, என்னம்மா பண்ணுறது, அவனை கூட்டு வந்து தொலைச்சிட்டமே, நம்ம தேடித்தானே ஆகணும், வா ஒவ்வொரு காராக எப்படியாவது தேடிடுவோம், எந்த கார்டிக்குள்ளே கிடக்கான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கார்டிக்கிலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டிரைவர் வேறு இருக்கார், அவளையும் திறக்க சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ தேடி பார்க்காங்க, கடைசி வரைக்கும் துறையை வந்து காணுமே காணும். உடனே ஒரு இடத்துல அவங்களால நடக்கவே முடியல, காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. என்னம்மா இன்னும் எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டான் போலே அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிறாங்க. அப்பா எனக்கு ஒரு ஐடியா தோணுது, துறை என்ன பண்ணான், அதாவது தமிழை தூக்கி கொண்டு போய் ஆதியோட கார் டிக்கிக்குள்ளேயே வச்சான்ல, அதே டிக்கிக்குள்ளே ஏன் மாமாவை தூக்கி கொண்டு போய் துறையை வச்சிருக்கக்கூடாது, வாங்க அவன் காருக்குள்ளே போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சொல்லிட்டு ரெண்டு பேர் போய் தேடுறாங்க. தேடி பார்த்தா அந்த கார்டிக்கு எம்டியாக இருக்குது. என்ன இந்த கார்டிக்கு எம்டியாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல உடஞ்சி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து கேஷுவலாக வந்து ஒரு இடத்துல வந்து போலீஸ் செக்கிங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் வந்து ஒரு டிரைவர் வராரு, காரை வந்து கண்ணாடியே திறக்க மாட்டேக்காரு. என்னடா தெனாவட்டா இருக்கா, கார் கண்ணாடி திறடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து மிரட்டுறாங்க. சார் என்ன சார், வழக்கம் போல் செக்அப் பண்ணுறதானே, எதுவும் இல்லை வண்டிக்குள்ளே, செக்அப் பண்ணி என்னை அனுப்பிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நாங்கள் பார்த்து சொல்கிறோம் இருக்கா இல்லையான்ட்டு, நீ ஃபஸ்ட்டு டிக்கே திறந்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி டிக்கே திறக்காங்க. திறந்து பார்த்தா உள்ளே ஒரு வெள்ளை கலர் ஒயிட் கலர் மூட்டை கிடக்கு. அதை பார்த்தோன்னே போலீஸ்காரங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. உடனே கான்ஸ்டபிள் வந்து பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டபிளை கூப்பிட்டு, இங்கே வாரியா உள்ளே ஒரு மூட்டை கிடக்கு, திறந்து பார்த்துருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேணாம் சார், நம்மளாம் அது திறக்க வேண்டாம், எதுக்கும் ஐயாவை கூப்பிட்டு அவர் முன்னாடி திறப்போம், அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஐயாவை கூப்பிட்றாங்க. சார் இங்கே வாங்க சார், இங்கே பாருங்கள் உள்ளே ஒரு மூட்டை கிடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்க்காரு. பார்த்தா உள்ளே ஒரு மூட்டை கிடக்கு. சரியா தரையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திறந்து பார்க்காங்க. அந்த மூட்டைக்குள்ளும் துறை வந்து கிடக்காரு. பயங்கரமான மயக்கமான நிலைமையில் கிடக்காரு. என்னையா இது மூட்டை கிடக்கான், அந்த டிரைவரை கூப்பிடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி டிரைவரை கூப்பிட்றாங்க. சார் இது யாருன்னு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விட்டுறாரு. ஏன்டா வண்டிக்குள்ளே தூக்கி கொண்டு வந்துக்கிட்டு யாருன்னே தெரியாது நான் சொல்லிகிட்டு இருக்கேன், பார் உன்னை பிச்சு உதற போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் உண்மையிலே யாருன்னு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இவனுக்கு உயிரோடு இருக்கா என்னென்னு பாரியா, தண்ணி கொண்டு வாயா, தண்ணி கொண்டு வந்து ஊற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம துறையோட ஃபேஸில் தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அவர் அந்த மயக்க மாதிரி கிடந்ததுலேருந்து எந்திரிச்சிடுறாரு. நல்லவர் எந்திரிச்சிட்டான். இவன் ஆனால் எங்கேயோ பார்த்துருக்கேனே நான், இவனை கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் உட்கார வச்சுட்டு, ஏய் உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. துறை வந்து ஒன்றுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. டேய் உண்மையை சொல்கிறா, எப்பட்றா அந்த டிக்கிக்குள்ளே போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே யோசிச்சு பார்க்காரு. ஐயோ நம்ம ஆதி தான் நம்மளை அடித்து வந்து டிக்கிக்குள்ளே போட்டான், இதை வந்து நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக போலீஸ்காரங்க சும்மா விட மாட்டாங்க, எதுக்கு போட்டேன் ஏன் போட்டேன்னு தேடுவாங்க. அடுத்து தமிழ் பிரச்சனையை உள்ளே இழுத்து நம்மளை தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க, அதனால் தெரியலன்னு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு, சார் எனக்கே தெரில சார், எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரில சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா டிக்கிக்குள்ளே எப்படா தெரியாமல் நீ போவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் நிஜமாவே தெரில சார், எனக்கே ஒன்றுமே மயக்கமாக இருந்தேன் சார் நான் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க. சரி போ, உன்னை எப்போ நான் என்கொயரி கூப்பிட்டாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு துறையை வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. பார்த்தா துறையை அனுப்பி வச்ச உடனே துறையை வந்து வீட்டுக்கு யார் கூப்பிட்டு வரான்னு பார்த்தா அறிவும் ஸ்வேதாவும் தான் கூப்பிட்டு வராங்க. உள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆதி மேலே மாதம் இறங்கி வர்ற மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்கு போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க.
அதாவது ஆதி வந்து கேஸ் கொடுத்தார்ல ஒரு போலீஸ்கார்ட்ட, அவர் வந்துடுறாரு விஷயம் தெரிஞ்சு. என்னப்பா ஆதி கேஸ் கொடுத்த, ஆனால் வந்துட்டான்ல, அதான் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. விசாரிங்க சார், நல்லா விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஆதி. உடனே தர சொல்லுங்கள், எப்படி நீங்கள் வந்து கார் டிக்கிக்குள்ளே போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அது வந்து சார் எனக்கு வந்து தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தர ஒழுங்காக உண்மையை சொல்லு, அதுதான் உன்னை அடித்து தூக்கி உள்ளே வச்சா, எல்லா குற்றவாளியும் நம்ம கண்டுபிடிக்கணும், யாரையும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம அறிவும் ஸ்வேதாவும் துறைக்கிட்ட கண்ணை காட்டுறாங்க. ஆதி சொல்லிடுன்னு சொல்லிட்டு கண்ணை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து கையை சொல்கிற மாதிரி தெரில. அவர் சொல்லிட்டார்ல, நம்ம வந்து உண்மையை சொன்னோம்னா கண்டிப்பாக போலீஸ்காரங்க நோண்டி நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவர் வந்து உண்மையை சொல்ல, சார் இல்லை சார், ஏதோ ஒரு 4 பேர் ஹிந்திக்காரங்க மாதிரி வந்தாங்க சார், ஒரு மாதிரி பேசுனாங்க, என்னை தூக்கி வச்சுட்டாங்க சார், எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, சரி விடு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் விசாரிக்கோம் சார், நாங்களும் விசாரிக்கோம் சார், எந்த டயத்தில் வேணால் உங்களை வந்து விசாரணைக்காக கூப்பிடுவோம், அந்த டயத்தில் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி துறையை சொல்கிறாங்க. சரி சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலீஸ்காரங்க வந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே போன பிறகு ஆதி வந்து ஒரு மாதிரி கோபத்தில் பார்த்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம துறை வந்து பயந்துடுறாரு. ஏய் துறை, ஒழுங்காக சொல்ல வேண்டியதானே, ஆகிட்டான்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிறாரு. மாமா இல்லை மாமா, அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு மாமா, நானும் எத்தனை பேரையோ தெரிச்சு ஓட விட்டுருக்கேன், ஆனால் அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.